வணக்கம் வெபுட் வியூவர்ஸ், நீங்கள் பாருங்க வெபுட் சேனல். நான் ஹோஸ்ட் பார்த்தி. ஸோ நம்ம காங்கோட மெக்கானிக்கல் க்ளவுஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம காட்ஸில் எக்ஸ் நியூ எம்பையரில் வந்து நம்ம காங்கோட மெக்கானிக்கல் க்ளவுஸ் பற்றி எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் கூட சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மொனார்க் ஒரு மான்ஸ்டருக்கு ஒரு ஆயுதம் வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க. இதை நான் வந்து படத்தில் கூட இல்லை, காமிக்ஸில் கூட நடந்ததே கிடையாது கேஸ். அப்படி இருக்கும்போது நம்ம ஹியூமன்ஸ் காங்குக்கு வந்து அந்த ஒரு க்ளவுஸ் செஞ்சு கொடுத்தது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் நினைக்கிறேன். பிகாஸ் நான் காமிக்ஸ் படித்த வரைக்கும் வந்து நம்ம ஹியூமன்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஈவன் நம்ம சன் ஆஃப் காங்குக்கு வந்து அந்த குட்டி குட்டி இந்த மெக்கானிக்ஸம்ஸ்லாம் செஞ்சு கொடுத்துருப்பாங்க. பட் லைக் ஒரு மூவியில், ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு மூவியில் நம்ம ஹியூமன்ஸ் வந்து சம்திங் டு மான்ஸ்டர்ஸ்க்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறது, டைட்டன்ஸ்க்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறது நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் பர்சனலி. அப்படி இருக்கும்போது இந்த மெக்கானிக்கல் க்ளவுஸ் பற்றி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை பற்றி எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே கிடைக்கல. பிகாஸ் நீங்கள் நம்ம மார்வல் மாதிரி வந்து இது நம்ம உரு மெட்டீரியல் அடமான்டியமா இல்லை வைப்ரேனியமா அந்த மாதிரி எதுவுமே சொல்ல முடியாது. பட் ஐ திங்க் மோஸ்ட்லி வந்து இது வந்து மெட்டல்லாம் செஞ்சுருக்காங்க. அண்ட் எஸ், இது வந்து நம்ம மெக்கா காட்ஸில் வந்து அந்த எந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணாங்களோ அதே மெட்டீரியல் தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ மெக்கா காட்ஸில் வந்து நம்ம மெட்டல் அலாய்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணாங்க. ஸோ இங்கேயுமே வந்து நம்ம டைட்டானியம் அலாய் மாதிரி தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த க்ளவுஸ் எதுக்காக ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, காங்குக்கு வந்து நம்ம கையில் ஏதாவது ப்ராப்ளமா, இல்லை காங்குக்கு வந்து ஏதாவது கையில் ஏதாவது நம்ம கையை வந்து இழந்துருமா அந்த படத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரெய்லரில் வந்து நமக்கு வந்து எது காட்டல. பட் நம்ம காங்குக்கு வந்து அந்த அடிப்படுற மாதிரி காமிச்சிருக்காங்க ஒரு இடத்துல மட்டும், நம்ம ரெட் காங் கூட ஃபைட் பண்ணும்போது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு ஹோல் லாட் ஆஃப் திங்கில் நம்ம காங்குக்கு வந்து நம்ம ஃபுல் ஆர்ம் வந்து போகுமான்னு கேட்டிங்கன்னா போகாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ லேசாக அடிபட்டிருக்கும். அண்ட் அந்த அடிப்பட்ட கையோடு நம்ம காங்கால் வந்து ஃபைட் பண்ண முடியாமல் போயிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த ஃபைட் பண்ணாமல் முடியாத போனப்போ மேபி வந்து நம்ம மொனார்க்குள்ளே போகணும், நம்ம காங்குக்கு வந்து அந்த ஹெல்ப் பண்ணுற மாதிரி இந்த ஒரு ஹோல் லாட் ஆஃப் ப்ராசஸ் வந்து கொடுத்துருப்பாங்க எனக்கு தெரியுது. அண்ட் எல்லாருமே கேட்கும்போது இந்த மெக்கானிக்கல் க்ளவுஸ் வந்து ஒரு புது விஷயமா இருக்கும். பிகாஸ் மெக்கா காட்ஸிலா நம்ம மெக்கா காங் படி பார்த்துருக்கோம். பட் மெக்கா காங்குங்கிற ஒரு விஷயம் வந்து தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரியலன்னா நான் வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், முடிஞ்சால் பாருங்கள். இந்த மெக்கா காங்குங்கிறது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயம். அண்ட் இந்த ஒரு காங்கோட ஒரு ஹோல் டீட்டெயில்ஸுமே வந்து மாறி தான் இருக்கும். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம காங் வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பிக்கஸ்ட் திங்ஸ் நான் சொல்லுவேன் இந்த ஹோல் லாட் ஆஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் நம்ம மொனார்க் அண்ட் மான்ஸ்டர் வர்ஸில். அண்ட் அப்படி பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் காங் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால இந்த ஒரு மெக்கானிக்கல் க்ளவுஸ் இந்த எந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் ப்ரோ, இல்லை நம்ம காங்கால் செம்மையாக ஃபைட் பண்ண முடியுமா அந்த மெக்கானிக்கல் க்ளவுஸ் போட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் கண்டிப்பாக பண்ண முடியுதுன்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் ஸ்டார்ம் பிரேக்கர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம காங்கோட ஸ்டார்ம் பிரேக்கர். அண்ட் இந்த ஆக்ஸ் நம்ம ஸ்ட்ராங் வந்து எப்படி யூஸ் பண்ணுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து நம்ம இந்த ஒரு காட்ஸில் காங்லேயே பார்த்துருப்பீங்க, ஓகேவா? ஸோ இந்த படத்தில் வந்து நம்ம க்ளவுஸ் வந்து எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, மெக்கா காட்ஸோட பவர்ஸ் இல்லை மெக்கா காட்ஸோட பார்ட்ஸ் யூஸ் பண்ணி நமக்கு வந்து நம்ம ஐடியாலஜி பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெக்கா காட்ஸில் வச்சு நமக்கு எதுக்கு நம்ம காங்குக்கு வந்து ஒரு க்ளவுஸ் செஞ்சு கொடுக்குன்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு பாசிபிலிட்டி இருக்குது. ஒன்று, நம்ம காங்குக்கு வந்து அடிபட்டு நம்ம இந்த ஒரு ப்ராசஸ் வந்து நடந்திருக்கலாம். இன்னொரு ப்ராசஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம ஹியூமன்ஸ் நம்ம டைட்டன்ஸ்குள்ளே இருக்கிற ஃபைட்டில் என்ட்ரு ஆகுறாங்க. பிகாஸ் நம்ம காங் வந்து நம்ம ஹியூமன்ஸை நம்ப போகுது. நீங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரோ நம்ம காட்ஸில் ஏதாவது செஞ்சு கொடுங்க அப்படின்னு நீங்கள் காட்ஸில் டீம் காட்ஸிலாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கேட்பீங்க. நானே கேட்குறேன்னு, நம்ம டீம் காட்ஸில் எதுவுமே செஞ்சு கொடுக்கலான்ட்டு. பட் சிம்பிளாக சொல்லலாம், காட்ஸில் ஹியூமன்ஸை நம்புமான்னு கேட்டிங்கன்னா ஐ திங்க் நம்பவே நம்பாது. ஸோ நம்ம சுட்டி டிவியில் பார்த்த காட்ஸில் வந்து வேறு ஒரு காட்ஸில், பிகாஸ் அது வந்து நம்ம லிட்ரலி நம்ம காட்ஸில் அந்த சின்ன வயசுலேயே நம்ம பார்த்துட்டு இருக்கனால அந்த பர்சன் வந்து நம்பிச்சு. பட் நம்ம இப்போ மான்ஸ்டர் வர்ஸில் இருக்கிற காட்ஸில் அந்த ஹியூமன்ஸை நம்புமான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். பிகாஸ் லைக் லிட்ரலி நம்பாது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து நம்ம ஹியூமன்ஸ் வந்து நம்ம காட்ஸிலாக்கு மேலே கோவப்பட்டிருக்காங்க. பிகாஸ் நம்ம ஓஷன் நம்ம வேஸ்ட் டம்ப் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம காட்ஸிலாக்கு பிடிக்காது. பட் காட்ஸிலாக்கு என்னெல்லாம் பிடிக்காதோ அதில் எல்லாத்தையுமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் நம்ம காட்ஸில் வந்து கண்டிப்பாக ஹியூமன்ஸை அந்தளவுக்கு நம்பாது. ட்ரஸ்ட் பண்ணாது மீன்ஸ் ஹியூமன்ஸ்க்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே கொடுக்காது. பட் ஸ்டில் நம்ம ஹியூமன்ஸ் வந்து நம்ம காங் ட்ரஸ்ட் பண்ணுறது, நம்ம காங் பிலீவ் பண்ணுற அளவுக்கு வந்து நம்ம காட்ஸ்லாம் என்றைக்குமே நம்ம ஹியூமன்ஸ்க்கு வந்து அந்தளவுக்கு பண்ணாதான் நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம காட்ஸ்லாக்கு வந்து செஞ்சு கொடுக்குற கஷ்டம். நீங்கள் காட்ஸ்லாக்கு வந்து என்ன செஞ்சு கொடுப்பீங்க?
அது லிட்ரலி காட்ஸில் வந்து ஒரு வாக்கிங் அட்டாமிக் பாம் மாதிரி தான். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம காட்ஸில் வந்து ஒரு பவர்ஃபுல்லான வெப்பன் செய்யணும்னா அது வந்து அவுட் ஆஃப் த ஹியூமனிட்டிஸ் ஹேண்ட்ஸ் நான் சொல்லுவேன். பட் காங்குக்கு வந்து நீங்கள் வந்து ஆக்சசரி செஞ்சு கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மெக்கானிக்கல் க்ளவுஸ் வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம காங்குக்கு வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏகப்பட்ட டைம் லைனில் வந்து நம்ம காங்குக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. அண்ட் இந்த ஒரு விஷயமே வந்து நம்ம காங்குக்கு வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயங்களை வந்து கொடுக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஓகே கைஸ், ஸோ இதுக்கப்புறம் வந்து நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருந்திருக்கும். எல்லாருக்குமே வந்து இருக்கிற ஒரு டவுட் வந்து நம்ம காங் வந்து இந்த ஒரு படத்தில் வந்து எந்த அளவுக்கு மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ண போகுதுன்ட்டு. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம காங் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு பார்ட்னர்டு ஹீரோ மாதிரி தான். ஐ மீன் இந்த படத்தில் வந்து 2 ஹீரோ காட்ஸிலா வந்து காங்கு அண்ட் 2 பேருமே வந்து செமையாக தான் ஃபைட் பண்ண போகிறாங்க. அண்ட் ஓகே ப்ரோ, ஸோ நம்ம காங்குக்கு வந்து இந்த மெக்கானிக்கல் க்ளவுஸ் வந்து இதுக்காக நம்ம மொனார்க் வந்து செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ திங்க் மொனார்க் வந்து மான்ஸ்டர்ஸ் ஃபைட்குள்ளே என்ட்ராக ட்ரை பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் ஆல்ரெடி வந்து என்ட்ரு ஆகிட்டாங்க நம்ம மெக்கா காட்ஸில். அந்த ஒரு டைம்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா மொனார்க் கிடையாது, பட் சிம்பிளாக சொன்னால் மொனார்க்கோட சில இன்ஜினியர்ஸ்லாம் வேலை பார்த்துருப்பாங்க காமிக்ஸ் வைஸ் போனால். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம மொனார்க் வந்து ஆல்ரெடி நம்ம டைட்டன்ஸோட ஃபைட்குள்ளே வந்து உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. டைட்டன்ஸ் வந்து இது வரைக்குமே அவங்க வந்து ப்ரொடக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வந்து டைட்டன்ஸ் வந்து ஒரு கன்ஃபைன்மெண்ட் பண்ணி வைக்கிறதா இருக்கட்டும், இல்லை அடைச்சி வைக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ டேரெக்டாகவே வந்து நம்ம மான்ஸ்டர்ஸ் ஃபைட்குள்ளே வர்றது வந்து இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ரீசனுக்காக வராங்கன்னு நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம மெயினான ரீசன் இந்த மெக்கானிக்கல் க்ளவுஸாக இருக்கட்டும், இல்லை இந்த காங்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து நம்ம ஹியூமனிட்டியை ப்ரொடக்ட் பண்ணுறது தான். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா டைட்டன்ஸ் வந்து நம்ம ஹியூமனிட்டியோட நேச்சுரல் டிசாஸ்டர்ஸாக தான் நம்ம காட்ஸில் கிங் ஆஃப் மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துருப்பாங்க. பட் சில டைட்டன்ஸ் வந்து உண்மையாகவே நம்ம நேச்சுரல் ரிசோர்ஸ்க்காக இல்லை நம்ம ஹியூமனிட்டிக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற டைட்டன்ஸ் தான் இருக்குது. பட் நீங்கள் ஆன் த அதர் ஹேண்ட் நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக பார்க்கும்போது டைட்டன்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஹியூமனிட்டிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்போது நம்மளால் சொல்ல முடியாது. பிகாஸ் அதுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு டைப் ஆஃப் கேட்டகரி வந்து இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லா டைட்டன்ஸுமே வந்து நம்ம ஹியூமனிட்டிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. சில டைட்டன்ஸ் வந்து அதுங்களோட எம்பையரை பார்க்க தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நிறைய இது பார்த்துருப்பீங்க, நம்ம ஸ்கல் ஐலாண்டில் இருக்கிற நம்ம லிசர்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அந்த மாதிரி தான். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கிங் கிடோராமோட அந்த மாதிரி தான். ஸோ ஹியூமன்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமே இல்லை. காமிக்ஸில் வந்து ஒருத்தர் ஹெல்ப் பண்ணியிருக்கு. பட் சிம்பிளாக சொன்னால் அந்தளவுக்கு வந்து நம்ம கிங் கிடோராக்கோ இல்லை நம்ம எல்லாருக்குமே வந்து அந்தளவுக்கு அவசியங்கள் கிடையாது. ஏன்னா டைட்டன்ஸ் வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் பீயிங்ஸ் நம்ம ஹியூமனிட்டியால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாத ஒரு விஷயங்கள், நேச்சரோட டேரக்ட் டிசெண்டன்ஸ் கூட சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஹியூமனிட்டி அதுங்களை காப்பாற்றிங்க தன்னை தானே காப்பாற்றிங்கன்னு நினச்சாங்கன்னா தே ஷுட் டேக் மெஷர்ஸ். லைக் அதுங்க சைடில் அட்லீஸ்ட் நம்ம ஹியூமனிட்டியை காப்பாற்றுறதுக்குன்னு சொல்லி 2-3 ஹீரோஸ் வேணும்ல. ஐ திங்க் நம்ம இந்த மெக்கானிக்கல் க்ளவுஸ் வந்து நம்ம காங்குக்கு வந்து ஒரு பிரைவ் மாதிரி தான் வச்சுக்கேன். என்கிட்ட க்ளவுஸ் வாங்கிக்க எங்களை ப்ரொடக்ட் பண்ணு. ஸோ இதுதான் சிம்பிளாக சொல்லணும்னா. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம மெக்கானிக்கல் க்ளவுஸ் இந்த எல்லாமே வந்து ஒன்று தி மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஒரு விஷயங்களாக கூட இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த க்ளவுஸில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் நேனோ டெக்னாலஜி மாதிரி வரது நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் இது நேனோ டெக்கா இல்லை அந்த மாதிரி கேட்டிங்கன்னா இது நேனோ டெக்குங்கிற ஒரு விஷயத்தை நான் சொல்ல மாட்டேன். பட் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம்தான். நானோடெக் கிடையாது, கொஞ்சம் மேஜரான ஒரு டைப் ஆஃப் திங்கில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஹோல் லாட் ஆஃப் விஷயங்கள் இந்த அப்படியே மாறி இருக்குதான் நான் சொல்லுவேன். அண்ட் எஸ், எல்லாருக்குமே இன்னொரு டவுட் வந்து இருந்திருக்கும். கிட்ட நம்ம காங் பற்றி நீங்கள் பேசுகிறீங்க ப்ரோ, அப்படி இருக்கும்போது நம்ம காங்குக்கு இந்த மெக்கானிக்கல் வந்து இன்னும் பவர்ஸ் கொடுக்குமா, இல்லை வந்து வேறு ஏதாவது ராக்கெட் லான்ச்சர் அந்த மாதிரி ஏதாவது பவர் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு அயன் பேஸ்டு ஒரு க்ளவ் மாதிரி தான். ஸோ இதை வச்சு நம்ம ரெட் காங்கோ இல்லை நம்ம ஸ்கார் கிங்கையோ அடிக்கும் போது கண்டிப்பாக நம்ம காங்க்கு அந்த மற்ற காங்குக்கு வந்து வலிக்கும்ல. சிம்பிளாக சொன்னால் அதான். பிகாஸ் காங்கோட ஸ்டார்ம் பிரேக்கர் பிரேக் ஆகிட்டு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் காங்க்கு வந்து அந்த வெப்பனும் இல்லாமல் மேபி இந்த ஒரு ஆர்ம் வந்து கொடுத்துருக்கலாம். அண்ட் இன்னொன்று பாசிபிலிட்டி காங்கோட ஆர்முக்கு வந்து அந்த எதாவது அடிபட்டுருக்கலாம். ஸோ இதான் வந்து நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். அது ஹோஸ் பாசிங் ஆஃப். ஸோ குட் பை ஃப்ரெண்ட்ஸ்.